சாரதா, சாரதா, நீ எங்க இருக்க? சாரதா, என்னாச்சு? இன்னைக்கு வீட்டுக்கு வந்த உடனே என் பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? என்ன விஷயம்? இங்க பாரு, இது உனக்கு ரொம்ப பிடிச்ச ஹாரம். இத நான் உனக்காக மெருகேத்தி கொண்டு வந்திருக்கேன். பார்க்க புத்தம் புதுசா இருக்கும். நீயே பாரு, அப்படியே ஜொலி ஜொலிக்கும் பாரு. அடேங்கப்பா, இந்த ஆரத்துல நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. அழகா இருக்கு. இத போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் உன்னோட அழகு ரெட்டிப்பாயிடுச்சுன்னா பாரு. இப்ப நீங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ இதுக்கு முன்னாடி நான் அழகா இல்லையா? இல்ல இல்ல இல்ல, நான் உன்னை அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ இத போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இதுக்கே ஒரு அழகு வந்திருக்குங்கிறேன். நீதான் பேரழகியாச்சே. ஆமால, அதுவும் உண்மைதான். இன்னைக்குதான் சரியா பேசுறீங்க. ராமு, இன்னைக்கு புதுசா வந்த அந்த நபர் சின்ன வயசுல என்ன கூப்பிடுற மாதிரி ராமுன்னு கூப்பிட்டாரு. எப்படி? அவரை பார்க்கும்போது எனக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு பழைய சம்பந்தம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா இவர் யாரா இருக்கும்? 15 வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்ததுக்கான பலன் கிடைச்சிருச்சு ராமு. நீ எங்க அப்பாவை அவமானப்படுத்தினல்ல, அதுக்காக உன்னை பழி தீர்க்க வந்திருக்கேன். அருமை ராமா, அருமை. நீ ரொம்ப புத்திசாலியானவன். என் ஆடு தொலைஞ்சு போய் 2 நாளா எங்கெங்கயோ அலைஞ்சுகிட்டு இருந்துச்சு. ஆனா யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. சரியா இந்த ஆட்டு கொட்டாயில தான் இருக்குன்னு நீ கணிச்சு சொன்ன பாரு. அங்கதான் இதோட தாயாடு இருக்கு. இதுல பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன இருக்கு? பிள்ளை கடைசியில தாய்கிட்ட தானே போய் சேர்ந்தாகணும். இங்க பாருங்க சுவாமிநாத், நீங்க ஒரு பெரிய ஞானி. இருந்தாலும் உங்களால ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த வேலையை ராமா ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சு காட்டிட்டான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? யாராவது ஒரு பாலகன் சின்ன வயசுல ரொம்ப சாதுரியமா இருப்பானோ, அந்த பாலகன் வளர்ந்து பெரியவனானதும் முட்டாள் ஆயிடுவான். அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க உங்க பாலிய பருவத்துல ரொம்ப புத்திசாலியா இருந்தீங்களா? அப்படித்தானே? ஏய், இருடா. முட்டாள் தந்தையோட முட்டாள் மகன், முட்டாள் தந்தையோட முட்டாள் மகன். பண்டிதன் ராமகிருஷ்ணா, நீ செஞ்ச தரம் கெட்ட காரியத்தினால எல்லார் முன்னாடியும் என் அப்பா ரொம்ப அவமானப்பட வேண்டியதாயிடுச்சுல்ல. உன்னாலதான் என்னோட அப்பா ஊரை விட்டு எங்கேயோ போயிட்டாரு. நடந்த அவமானத்துக்காக உன்னை நான் பழி தீர்க்காம விட மாட்டேன். பார்த்துக்கிட்டே இரு, பார்த்துக்கிட்டே இரு ராமகிருஷ்ணா. இந்த மொத்த விஜயநகரமும் உன்னை பார்த்து கை கொட்டி சிரிச்சு உன்னை அவமானப்படுத்தும். கல்லூரி அவர்கள் ரொம்ப அற்புதமா இருக்காரே. ரொம்ப நல்ல கவிஞரும் கூட. ஆமா, அவரோட குழந்தைங்களுக்கு கண்டிப்பா எந்த கஷ்டமும் வரவிட மாட்டாரு. குழந்தைங்களா? ஒரு குழந்தை அழுதா ஒரு கவிதை சொல்வாரு, இன்னொரு குழந்தை அழுதா இன்னொரு கவிதை சொல்வாரு. அவர் மகாராஜா கூட தர்பார்ல இருந்தே ஆகணும். தர்பார்லயா? ஏன்னா எல்லாருக்கும் பொழுதுபோக்கா இருக்கணும்ல. அப்புறம் நியாயம் வழங்குறதுல மகாராஜாக்கு உதவியா இருக்கணும். ஆனா அதுக்காக தான் பண்டிதர் ராமகிருஷ்ணா இருக்காருல்ல. அவர் ஒண்ணு அந்த அளவுக்கு புத்திசாலி இல்லையே. கல்லூரி தின்கர் தான் பெரிய புத்திசாலி. நீங்களே பாத்திருப்பீங்களே, அவர் தான் பண்டிதர் ராமகிருஷ்ணா சொன்னது தப்புன்னு நிரூபிச்சிட்டார்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணா இந்த விஜயநகரத்துல மிக சிறந்த ரத்தினம். அவரை விட ஞானி யாரும் இல்ல. எத்தனையோ பேருக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி செஞ்சிருக்காரு. யாருக்கு தெரியும், அவங்கள சில பேருக்கு அநியாயமா பண்ணிருக்கலாம் இல்லையா? ஒருவேளை அப்ப அரசவையில கல்லூரி தின்கர் இருந்தா எல்லாமே நல்லா இருந்திருக்கும். பண்டிதர் ராமகிருஷ்ணாவுக்கு ஈடு இணையே இல்ல. அப்படின்னா சரி, இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். நம்ம 2 பேர்ல யார் சிறந்தவங்கன்னு. அப்படின்னா நாம போட்டி போட்டுக்கலாம். ஒருவேளை நான் ஜெயிச்சனா கல்லூரி தின்கர் தான் சரியானவர்னு ஒத்துக்கணும். ஒருவேளை நீங்க ஜெயிச்சா ராமகிருஷ்ண தான் நான் ஒத்துக்கிறேன். போட்டி உனக்கும் எனக்கும் நடுவுல இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணாவுக்கோ கல்லூரி தின்கருக்கு மட்டும்தான். மகாராணி, மகாராஜா, எதை பத்தி விவாதம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? மகாராஜா, நாங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தோம்னா, கல்லூரி தின்கர் அப்புறம் ராமகிருஷ்ணா 2 பேர்ல யார் சிறந்தவங்கன்னு பேசிட்டு இருந்தோம். இதுக்கான முடிவை நாங்க 2 பேரும் ஒரு போட்டி வச்சு நிர்ணயிக்க போறோம். சின்ன மகாராணி, நான் எப்படி உன் கூட போட்டி போட முடியும்? இல்ல மகாராஜா, உங்க கூட இல்ல. நான் மகாராணி சின்னாதேவி கூட போட்டி போட போறேன். ஒருவேளை நான் தோத்துட்டேன்னா அப்புறம் 1 மாசத்துக்கு நான் சமைக்கவே மாட்டேன். இன்னைக்கு முதல் முறையா எனக்கு
பண்டிதன் ராமகிருஷ்ணன் தோத்து போனா நல்லா இருக்கும்னு தோணுதே. மகாராஜா ஆ? இப்ப ஏதாவது சொன்னீங்களா? அதான் ஒருவேளை நீ இந்த போட்டியில தோத்து போயிட்டினா? அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஒருவேளை அப்படி நடந்தாலும் நீங்க இந்த மகாராணி சின்னா தேவி கையால தான் சாப்பாடு சாப்பிட்டாகணும். இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. பாத்தீங்களா பாத்தீங்களா சின்னா தேவி, ஒருவேளை நீங்க மகாராஜா கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, நான் என் கையால செய்யற மிக சிறந்த சாப்பாட்டுகளை மகாராஜா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க தோத்து போயிட்டதை இப்பவே ஒத்துக்கோங்க. கல்லூரி தின்கர் அவர்களை புத்திசாலின்னு சொல்லுங்க. நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். போட்டிக்கு நான் தயார். அதான் சரி. சரி மகாராஜா, நீங்க யார் பக்கம் இருக்கீங்க? நானா? மகாமந்திரி திமரசு. ஆனா அவர் இந்த போட்டியில கலந்துக்கலையே. அவரு போட்டியில கலந்துக்கலாம், நான் வெளியில காத்துக்கிட்டு இருக்காரு, நான் கிளம்பணும். அங்க அரசவையில ஒரு ரொம்ப முக்கியமான பிரச்சனையை பத்தி விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. கூப்பிடுறாரு. வரேன் மகாமந்திரியாரே, நான் வரேன். மகாராஜா, மகாமந்திரி திம்மரசு இங்க வந்திருக்காரா? ஆனா அவரு என்னோட கண்ணுக்கு தெரியவே இல்லையே. அதை விட்டுத்தலுங்க சின்னா தேவி, நம்ம 2 பேரும் வாங்க போட்டி போட்டுக்கலாம். தப்பிச்சேன். ஒரு பேச்சுக்கு சொன்னா நிஜமாவே வந்துகிட்டு இருக்காரு. மகாராஜா வாழ்க. மகாமந்திரியாரே, நீங்க நிஜமாவே வந்து நிக்கிறீங்க? என்ன சொன்னீங்க? எனக்கு ஒன்னும் புரியல மகாராஜா. அது ஒண்ணும் இல்ல, நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமே. என்னன்னு சொல்றது மகாராஜா? சரி, சொல்ல முடியலன்னா விட்டுருங்க. இல்ல மகாராஜா, கண்டிப்பா சொல்லியே ஆகணும். சொல்லியே ஆகணும்னா சொல்லுங்க, ஏன் தாமதிக்கிறீங்க? மகாராஜா, கல்லூரி தினகர் சிறந்தவரா இல்ல ராமகிருஷ்ணன் சிறந்தவரான்னு மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க ஆவலோட இருக்காங்க. அப்படியா? விஜயநகர ராஜ்ய மக்களும் இப்படி விவாதிக்கிறாங்களா? என்ன சொன்னீங்க? வேற யாரெல்லாம் விவாதிக்கிறாங்க மகாராஜா? அதாவது மக்களும் விவாதிக்கிறாங்களான்னு கேட்டேன், அவ்வளவுதான். அதுவும் ஒரு வார்த்தை தானே. நான் விஜயநகர ராஜ்யத்தோட மகாராஜா மகாமந்திரியாரே, மக்களும்னு சொல்றது கூட எனக்கு உரிமை இல்லையா? இருக்கு மகாராஜா. ஆனா விஷயம் என்னன்னா, மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்பவும் சொல்லலாம்ல. ஆமா, இது ரொம்பவும் பெரிய பிரச்சனையாச்சே. நம்ம மக்கள் பண்டிதன் ராமகிருஷ்ணன் இல்ல, என்னோட முடிவை சந்தேகப்படுறாங்க. பண்டிதன் ராமகிருஷ்ணன் வெறும் ஒரு ஆலோசகன் தான். அவன் ஆலோசனை கொடுப்பான். அவனுடைய ஆலோசனையை கேட்டதுக்கு அப்புறம், விவாதங்களை கேட்டதுக்கு அப்புறம் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கிற முடிவை நான் தானே எடுப்பேன். உண்மைதான் மகாராஜா. இருந்தாலும் இப்ப மக்களை எப்படி அமைதிப்படுத்துறது? மகாமந்திரியாரே, நீங்க ஒரு அறிவிப்பை வெளியிடுங்க. நான் விஜயநகர ராஜ்யத்துல இல்லற நீதிமன்றத்தை ஸ்தாபனம் பண்ண போறேன். நாளைக்கு காலையில பண்டிதன் ராமகிருஷ்ணன் மற்றும் கல்லூரி தின்கர் முன்னிலையில மக்களோட பிரச்சனையை கொண்டு வர சொல்லுங்க. அந்த பிரச்சனைகளுக்கு இவங்க 2 பேரும் அவங்க ஆலோசனைகளை சொல்லட்டும். அந்த ஆலோசனைகளை அடிப்படையா வச்சு இவங்க 2 பேர்ல யார் சிறந்தவங்கன்னு நாம முடிவெடுப்போம். உத்தரவு மகாராஜா. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நாளைக்கு பரீட்சை இருக்கு. உன்னுடைய புத்திசாலித்தனத்துக்கும் என்னுடைய நியாயம் வழங்குற ஆற்றலுக்கும் லாமா, யோசிக்கலையா இல்ல கனவு காணலையா? யோசிச்சுக்கிட்டே கனவு கண்டுகிட்டு இருக்கேன். கொஞ்சம் தூக்கமும் வருது. ஒழுங்கா ஒரு வேலை கூட செய்ய மாட்டியா? எழுந்துல லாமா, சீக்கிரம் எழுந்துல. என்னம்மா ஆச்சு? அழகு ராணி, கொஞ்சம் அம்மா என்ன சொல்றாங்கன்னு சொல்லு. அம்மா சொல்றாங்க, உங்களோட அறிவுக்கு துரு புடிச்சிருச்சான், நல்ல மெருகுபடுத்தணும்னு சொல்றாங்க. நல்ல தீச்சு. என் அறிவுக்கு என்னாச்சு? நல்லதானே வேலை செய்து. ராமா, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு பாரு. தயவு செஞ்சு என்ன காப்பாத்து. ஏதோ என்ன மெருகி தரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராமா. கண்டிப்பா மண்டைய நல்லா தேய்ச்சுதான் ஆகணும். என்னது? இன்னைக்கு அந்த கல்லூரி பண்டிதன்
உன்னையும் நீ சொன்ன விஷயத்தையும் தப்புன்னு நிரூபிச்சிட்டாரு. நாளைக்கு புது நீதிமன்றத்துல உன்னோட அறிவு சரியா வேலை செய்யலனா, நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நிரூபிக்கலனா, அப்புறம் எங்க மானெல்லாம் கப்பல் ஏறிடும். இல்ல 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 அப்படி ஆக கூடாது. எனக்கு என்னோட மானம் தான் பெருசு. அதனால சாரதா அப்புறம் குண்டப்பா உன் கூட படிக்க போறாங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 2 பேரும் எங்க பிரச்சனைய உங்ககிட்ட எடுத்து கொடுத்தோம்னா அதுக்கு சரியான பதில நீங்க சொல்லியே ஆகணும். முடியாது. கண்டிப்பா செஞ்சே ஆகணும், அதுவும் இப்பவே. அம்மா என்னம்மா இதெல்லாம்? ஏமா சின்ன பொண்ணு மாதிரி நடந்துக்கிற? ஏய் நீமா அடேய் ஏய், இது ஒன்னும் சிறுப்புள்ள தனம் இல்ல, எங்க கௌரவத்தை காப்பாத்திக்க வேண்டிய விஷயம். நாளைக்கு அரசபையில நீங்க உங்க அறிவை பயன்படுத்தி நீங்க ஜெயிக்கலனா மறுபடியும் அவரே திரும்ப ஜெயிச்சிருவாரு. அப்போ எங்க கௌரவம் என்ன ஆகுறது? நாங்க தலைகுனிய வேண்டியதாயிடும்ல. இப்போ சாரதா கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. இது ஒரு கற்பனை தான். நாம ஒரு ஏரிக்குள்ள இருக்கோம். நானும் அம்மா 2 பேரும் உள்ள மூழ்கிட்டோம். எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரை தான் நீங்க காப்பாத்த முடியும். சொல்லுங்க, யார காப்பாத்துவீங்க? நீங்க ஏறிக்கிட்ட எதுக்காக போகணும்? வீட்லயே இருக்கலாமே பாதுகாப்பா. என்ன சொல்றீங்க? கேள்வி கேட்டது நாங்க. கேள்வி கேட்டா பதில் மட்டும் தான் சொல்லணும். இன்னொரு கேள்வி கேட்க கூடாது. பதில சொல்லுங்க. எங்க போனாலும் பிரச்சனை விடாது போல இருக்கே. சரி, இப்போ உனக்கு பதில் தானே வேணும், சொல்லு. அப்போ நான் அம்மாவை தான் முதல்ல காப்பாத்துவேன், இல்லம்மா? அப்படின்னா நான் மூழ்கி சாவணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல, என்ன பத்தின கவலையும் இல்ல. எடுத்துக்கோங்க. எதை எடுத்துக்கணும்? உங்களை இல்ல, நான் கடவுள் கிட்ட பேசிட்டு இருக்கேன். கடவுளே என்னை எடுத்துக்கோங்க. நான் இந்த தண்ணில மூழ்கி என்னோட உயிரை தியாகம் பண்ண போறேன். இவருக்கு என் மேல கொஞ்சம் கூட அன்பே இல்ல. பாத்தியா சாரதா, பண்டிதர் ராமகிருஷ்ண இப்ப ஒரு முடிவு எடுத்துட்டான். அவன் மனசுல நீ இப்ப தண்ணியில மூழ்கணும்னு நினைச்சிட்டான். அப்பதானே 2வது பொண்டாட்டி கிடைக்கும். அதனாலதான் அவன் அம்மாவை காப்பாத்த நினைக்கிறான். இன்னொரு பொண்டாட்டி கூட்டிட்டு வர போறீங்களா? உங்களுக்கு அவ்வளவு தைரியமா? அம்மா சுப்புலட்சுமி அம்மா, உனக்கு இதான் வேலையா? என்ன சாரதா நீ அவங்க சொல்றதெல்லாம் கேக்குறிய? என் மனசுல அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. ஒருவேளை அப்படி ஏதாவது இருந்திருந்தா நான் உனக்காக இந்த மாதிரி நகையெல்லாம் கொண்டு வருவேனா சொல்லு? பாத்தீங்களா, நான் சாகிறது தான் நல்லதுன்னு இவர் நினைச்சிட்டு இருக்காரு. அப்பதானே இன்னொரு பொண்டாட்டி கூட்டிட்டு வர முடியும். உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. எடுத்துக்கோ கடவுளே, எடுத்துக்கோ. ஆமா, முதல்ல அந்த சுப்புலட்சுமி அம்மாவை எடுத்துட்டு போங்க. ஏம்மா சுப்புலட்சுமி, உன்னால உன் அனுதாபத்தையும் உன் ஆறுதலையும் உன்கிட்டயே வச்சுக்க முடியாதாம்மா? குடும்பத்துல கும்மி அடிக்கிறியம்மா. சாரதா, சாரதா, நான் முதல்ல அம்மாவை இதுக்கு காப்பாத்துறேன்னு சொன்னேன்னு கேள. நான் எதையும் கேட்க மாட்டேன், போங்க. நான் இது வரைக்கும் எங்கேயுமே பொண்டாட்டி ஏரியில மூழ்கி செத்ததா கேள்விப்பட்டதே இல்ல. பொண்டாட்டிங்களுக்கு ஒண்ணும் இல்ல, புருஷங்க நிலைமை தான் பாவம். என்ன மாதிரி பாருங்கம்மா என்ன சொல்றாருன்னு. மாட்டிக்கிட்டியா ராமா? இப்ப என்ன பண்ண போற? படிச்ச கடவுளாலே பெண்களோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியல. நீ எங்க இருந்து புரிஞ்சுக்க போற? அனாவசியமா எதுக்கு நீ வாயை கொடுக்கற? ஏன்னா என் 3 குழம்பு போச்சுல்ல. வணக்கம் மகா ஞானி கல்லூரி தின்கர் அவர்களே. உங்கள மாதிரி ஒரு மகா ஞானிக்கு என்னோட கோடானு கோடி வணக்கங்கள். உங்கள மாதிரி ஒருத்தரால தான் மகாராஜா கிருஷ்ணதேவராயருக்கு பெருமை சேர்க்க முடியும் இல்லையா? என் மனசுல இருக்கிறத நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க ரொம்ப கச்சிதமா கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்கள மாதிரி ஆளுங்களை தான் மகா ஞானி மகான்னு சொல்லுவாங்க. இது பாருங்க ஐயா, மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயருக்கு சிறப்பு ஆலோசகனா இந்த முட்டாள் பண்டித ராமகிருஷ்ணன் இருக்கக்கூடாது. ஏன்னா அவன் அறிவாளின்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கான். சரியா சொன்னீங்க. அதோட அவன் பெரிய பேரும் புகழும் அடையணும்னு நினைக்கிறான். ராமகிருஷ்ணாவுக்கு எதிராக செயல்படணும், அப்படித்தானே? அவன் ஞானத்து மேல அவனுக்கு ரொம்ப அகங்காரம். அவனுக்கு கொஞ்சமாவது தன்மானங்கிறது இருந்திருந்தா. உங்கள மாதிரி மகா ஞானிங்க இருக்கிற சந்தர்ப்பத்துல அவன் எந்த வகையிலையும் மூக்க நுழைச்சிருக்க முடியாதுல்ல. அவன் தானாவே தனது பதவியை தியாகம் பண்ணி எனக்கு ஒப்படைக்க போறான். ஆஹா, நீங்க மகா ஞானிதான். ஒருவேளை நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அரசியல் தந்திரத்தை பயன்படுத்தி பகடக்காய நகர்த்தணும்னு பாக்குறீங்க. ஆமா,
சாமதான பேத தண்டம் எது எப்படி இருந்தாலும் அந்த ராமகிருஷ்ணாவை அரசவையிலிருந்து எப்படியாவது வெளியேற்றணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆமா. அந்த இடத்த எனக்கு கொடுக்க போறீங்க இல்லையா? ஆ, அப்ப உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நான் எல்லா விதத்திலையும் உதவியா இருப்பேன்னு நினைக்கிறீங்க இல்லையா குருதேவா? அப்ப மகாராஜாவுக்கு முன்னாடி உங்க பெருமையை பாட சொல்றீங்க இல்லையா? ஆமா. டேமணி, இந்த ஒட்டுமொத்த உலகத்திலேயே இந்த கிழவனை பத்தி சரியா புரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசுறது இந்த மொட்டை தலைய மட்டும்தான்டா. பண்டித ராமகிருஷ்ணனை பதவி இழக்க வைக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்கேன். அப்ப சரி, ஒரு பட்சி மாதிரி பறந்து காட்டுங்க பாப்போம். கண்டிப்பா நான் தயாரா தான். சரி, அது இருக்கட்டும். நீங்க ஒரு வாத்து மாதிரி மாறி காட்டுங்களேன். நான் வாத்தா மாறணுமா? ஆமா. போதும். இது பாருங்க ஐயா, நீங்க இப்போ விஜயநகர ராஜ்யத்தோட ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார் அவமானப்படுத்திருக்கீங்க. நான் உங்களை தேடி வந்தது ஒரு உதவி கேட்டு. ஆனா நான் தயாரா இல்ல. எந்த சமயத்துல எதை பண்ணணும்னு எனக்கு எல்லாமே தெரியும். உங்களோட எந்த அறிவுரையும் எந்த உதவியும் எனக்கு தேவையில்லை. நாளைக்கு அரசவையில மகாராஜா முன்னாடி நான் நிரூபிச்சு காட்டுறேன். மகாராஜா, இன்னைக்கு விஜயநகர் ராஜ்யத்தோட சரித்திரத்துல விசேஷமான நாள். முதல் தடவையா இன்னைக்கு மகாராஜா இதுவரைக்கும் வழங்கின நீதி மேல சிலருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அதனால மகாராஜாவுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறது, பண்டிதர் ராமகிருஷ்ணன் வழங்கிய ஆலோசனைகள்ல மக்கள் தங்களோட நம்பிக்கையை இழந்துட்டாங்க. இன்னைக்கு இந்த அரசவையில குடும்ப நீதிமன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கும் மற்றும் கல்லூரி தின்கர் அவர்களுக்கும் இடையில ஒரு சோதனையை மேற்கொள்ள போறோம். வருகிற பிரச்சனைக்கு 2 பேரும் தங்களோட கருத்தை சொல்லணும். அதுக்கப்புறம் யாரோட ஆலோசனை சிறந்ததுன்னு மகாராஜா அவர்கள் நீங்க முடிவெடுக்கணும். அப்புறம் கடைசியில யாரோட ஆலோசனைகள்ல அதிகமான நீதி இருக்கோ அந்த நபரை வெற்றியாளரா அறிவிக்க வேண்டிக்கிறேன். நல்லது மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணனையும் கல்லூரி தின்கர் அவர்களையும் அழைக்க உத்தரவு கொடுங்க. அனுமதி உண்டு மந்திரியாரே. பண்டிதர் ராமகிருஷ்ணா மற்றும் அவரோட போட்டியாளர் பண்டிதர் கல்லூரி தின்கர் இருவரும் அரசவைக்கு வருகிறார்கள். மாமணி, குருஜி, இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷப்பட போறீங்க. இன்னைக்கு அந்த பண்டிதர் ராமனுடைய கௌரவம் நம்ம ராஜா முன்னாடி நார் கிழிஞ்சு தொங்க போகுது. உங்க கனவு நனவாக போகுது குருஜி. மகாராஜா, முதல் வழக்க விசாரணை பண்ண அனுமதி கொடுங்க. அனுமதி உண்டு மந்திரியாரே. உஷா ரெட்டி மற்றும் சின்னசாமி ரெட்டி இருவரும் அரசவைக்கு வாருங்கள். மகாராஜா, உஷா ரெட்டி அவங்களோட கணவர் தன்னை ஏமாற்றி திருமணம் செஞ்சுக்கிட்டதா இங்க சொல்றாங்க. எப்படி ஏமாத்தினாரா? தெளிவா சொல்லுங்க உஷா தேவி. மகாராஜா, எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என் புருஷன் ஒரு வழுக்கு தலைன்னு. அவருடைய தலையில முடியே இல்ல. பொண்ணு பார்க்க வந்தப்போ அவர் தலையில தலப்பா போட்டு வந்திருந்தாரு மகாராஜா. அதனால இவருக்கு வழுக்கு இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியல மகாராஜா. என்னால இந்த வழுக்க கணவனை ஏத்துக்க முடியாது. ஏண்டா மணி, இதே மாதிரி பிரச்சனை நம்ம குருமாதாக்கு கூட நிச்சயமா இருக்கும்ல. வருணமாலா என்ன அந்த கடவுளா நினைச்சு பூஜிக்கிறா. அந்த கடவுளோட தலையில முடி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எந்த பிரச்சனையும் இல்லை.